இந்திய அணி தோற்க நடந்த சதி, வில்லனாக மாறிய நடுவர்கள், காத்திருந்து தீர்த்த பகை. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்திய அணி கத்தார் அணியிடம் அதிர்ச்சி தோல்வி கண்டது. சிறப்பாக செயல்பட்டு முன்னிலை பெற்ற இந்திய அணியின் தோல்விக்கு நடுவர்களின் தவறான முடிவே காரணம் என்று கூறப்படுகிறது. உலகக்கோப்பை என்பது எந்த ஒரு விளையாட்டிலும் உச்சக்கட்ட ஆவலை ஏற்படுத்தும். குறிப்பாக உலகில் அதிக நாடுகள் விளையாடும் கால்பந்து போட்டியில் உலகக்கோப்பை என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் நடைபெற உள்ளது. இதன் தகுதி சுற்று போட்டிகள் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருகிறது. இந்திய அணி ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள நிலையில் 3வது சுற்றுக்கு செல்வதற்கான போட்டி கத்தார் நாட்டின் தோஹாவில் நடைபெற்றது. இதில் தரவரிசையில் 121வது இடத்தில் உள்ள இந்தியா 34வது இடத்தில் இருக்கும் கத்தார் அணியை எதிர்கொண்டது. கத்தாரை அதன் சொந்த மண்ணிலேயே இந்திய அணி எதிர்கொண்ட நிலையில் ஆட்டத்தின் 36வது நிமிடத்தில் இந்திய வீரர் சாண்டிங் அடித்த கோல் மூலம் முன்னிலை பெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சாக மிகுதியில் இந்திய வீரர்கள் விளையாடிய நிலையில் ஆட்டத்தின் 2ஆம் பாதியின் 75வது நிமிடத்தில் கத்தார் அணி அடித்த கோல் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பந்து கோல் போஸ்டின் மிக அருகே எல்லை கோட்டை கடந்த நிலையில் மீண்டும் மைதானத்திற்குள் பாஸ் செய்து கோல் அடிக்கப்பட்டதை நடுவர்கள் கோல் என அறிவித்தது இந்திய வீரர்கள் மட்டுமின்றி கால்பந்து ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்தது. அதனைத் தொடர்ந்து 85வது நிமிடத்தில் கத்தார் வீரர் அல்வாரி மற்றொரு கோல் அடிக்க 2-1 என்ற கணக்கில் வெற்றியை தன்வசப்படுத்தியது கத்தார் அணி. அந்த அணி அடித்த முதல் கோலில் நடுவர்கள் சரியான முடிவை அறிவித்திருந்தால் போட்டி டிராவில் முடிந்திருக்கும். அப்படி இருந்தால் இந்திய அணியின் உலக கோப்பைக்கு தகுதி பெறும் வாய்ப்பு நீடித்திருக்கும். ஆனால் நடுவர்களின் தவறான முடிவால் இந்திய அணியின் வெற்றி பறிக்கப்பட்டதுடன் உலக கோப்பை தகுதி சுற்றில் நீடிக்கும் வாய்ப்பும் வீணானது. விளையாட்டில் வெற்றி தோல்வி சகஜம் என்றாலும் போராடி தோற்றிருந்தால் கூட திருப்தியை அளித்திருக்கும். ஆனால் இது போன்று நடுவர்களின் தவறான முடிவால் இந்திய அணியின் உலக கோப்பை கனவு தகர்ந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதே இந்திய ரசிகர்களின் கருத்தாக உள்ளது. இது தற்போது இணையத்தில் பரவலாக வைரலாகி வருகிறது. என்னங்க கடன் நடத்துறீங்க? இல்ல என்ன கடன் நடத்துறீங்க? இந்த ரெஸ்டாரண்ட்ல நேத்து ஜூன் 6ஆம் தேதி நைட்டு யாரு முட்டை பரோட்டா போட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அந்த கைக்கு நீங்க மோதிரம் இல்ல வாட்ச் வாங்கி நீங்க போட்டே ஆகணும். அந்த கடையோட ஓனர் காரைக்குடி ஸ்ரீ பிரியா மெஸ் காந்திபுரத்துல இருக்கு. சரியா? முட்டை பரோட்டா அந்த மாதிரி வாழ்க்கையில நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? இல்ல நான் கேட்கறேன், அது எப்படி நீங்க கரெக்டா தேங்காய் சட்னி கொடுக்குறீங்க முட்டை பரோட்டாக்கு? கூடவே வெறும் பரோட்டாவும் முட்டை பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நேற்று. சரியா? இந்த மாதிரி வாழ்க்கையில கோயம்புத்தூர்ல அடிச்சு சொல்றேன், யாருனாலையும் முட்டை பரோட்டா போடவே முடியாது. சரியா? ஸோ இந்த வீடியோ அவங்கள விஷ் பண்றதுக்கு தான். ரொம்ப வருஷம் கழிச்சு, நான் சின்ன வயசுல எங்க அப்பா முட்டை பரோட்டா வாங்கி கொடுத்து நான் சாப்பிட்ருக்கேன். இவ்வளோ வருஷம் கழிச்சு இவ்வளோ டேஸ்டியான ஒரு முட்டை பரோட்டா என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதில்லை. பரோட்டாக்கும் தேங்க்யூ, முட்டை பரோட்டாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாருமே யாரெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, ஆன்லைன்ல இல்ல நீங்க டைரக்டா போய் சாப்பிடணும்னு நினைச்சாலும் சரி, முட்டை பரோட்டா வேணும் பரோட்டா வேணும்னா நேரம் இந்த கடைக்கு போங்க. ஆனா சிக்கன் கிரேவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் ஆர்டர் கூட பண்ணலங்க. அது கூட சைட் டிஷ்ஷா ஒரு கிரேவி இருந்துச்சு. என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க? வாழ்க்கையில நல்ல முட்டை பரோட்டாவும் நல்ல சைட் டிஷ்ஷும் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா காரைக்குடி ஸ்ரீ பிரியா மெஸ் போங்க. சரிங்களா? இந்த ஓனர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நேத்து அந்த பரோட்டா மாஸ்டருக்கு தயவு செய்து தங்க மோதிரம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.